ஓம் சாந்தி. எல்லோரும் நலமாக இருக்கீங்களா? ஸோ இப்போ விஜய் அவர்களுடைய மனைவி சங்கீதா அவர்கள் விஜய்க்கு எதிராக டைவர்ஸ் கேஸ் போட்டு அதில் சில காரணங்கள் சொல்கிறாங்க. ஒரு நடிகையோடு அவருக்கு தொடர்பு இருக்குது, அதை நான் 2021 கண்டுபிடிச்சேன். அடுத்தது என்னை வீட்டிலே பூட்டி வச்சு சித்திரவதை பண்ணார், இந்த மாதிரி எமோஷ்னலாக டார்ச்சர் கொடுத்தாரு. அந்த நடிகையோட தொடர்பை விட்டுருன்னாரு, ஆனால் விடலை. அவங்களோட வெளிநாட்டுக்கெல்லாம் போனார். அந்த நடிகையே அதெல்லாம் ஃபோட்டோ எடுத்து வேறு போடுறத பார்க்க எனக்கு மனதளவில் ரொம்ப பாதிப்பாக இருக்குது. அதனால் அவருடைய தகுதிக்கேற்ப எனக்கு ஜீவனாம்சத்தோட டைவர்ஸ் வேணும் அப்படின்னு அப்ளை பண்ணியிருக்கிறாங்க. ஸோ அது அவர் பெரிய செலிப்ரிட்டி, அப்போவே அது கான்ட்ரவர்சியை க்ரியேட் பண்ணும். அது இல்லாமல் இப்போ ஒரு பெரிய கட்சியின் தலைவராகவும் இருக்கிறதுனால இன்னுமே இது ரொம்ப கான்ட்ரவர்சி ஆகுது. ஸோ இது எலெக்ஷன் ரிசல்ட்டை பாதிக்குமா இல்லையா அப்படிங்கிறது தெரியாது. ஆனால் உண்மையிலே இதில் என்ன நடந்துச்சு அப்படிங்கிறது தெரியாது இல்லையா? விஜய் தரப்பு பக்கமாக எதுவுமே வரல, அவங்க சொன்னது மட்டும்தான் வெளியில் இருக்குது. ஆனால் இந்த மாதிரி பிரச்சனைகள் நிறைய இடங்களில் அல்லது வீட்டுக்கு வீடே கூட நடந்துகிட்டு இருக்குது. குறிப்பாக இப்போ சோஷியல் மீடியாலாம் வந்துட்டதுனால அப்படி ஆயிடுச்சு. சோஷியல் மீடியா வந்தது ஒரு காரணம். மனிதர்களுடைய குணமும் இப்போ ரொம்ப மோசமாயிடுச்சு, காமத்துக்கு ரொம்ப அடிமையாயிட்டாங்க. ஸோ ஜென்ரலாக இந்த மாதிரி திருமணத்தை மீறிய உறவு இதற்கெல்லாம் காரணம் என்ன அப்படின்னா 2 காரணம் இருக்குது. ஒன்று, உண்மையிலே அந்த காமத்துக்கு அடிமையாக இருக்கிறதுனால வர்றது ஒன்று. இன்னொன்று ஏற்கனவே ஒருத்தரை லவ் பண்ணுறாங்க அப்படின்னா அதுக்கப்புறம் ஏதோ ஒரு லவ் பண்ணுவாங்க அல்லது பிடிச்சிருக்கும், அப்படியே திருமணம் ஆகுது. திருமணம் ஆன பிறகும் சப்போஸ் இல்லை, ஜென்ரலாகவே கணவன் மனைவி, அதாவது 2 உயிர் ஒன்றா இருக்கிறது சாதாரண விஷயம் கிடையாது இன்றைய காலகட்டத்தில். அதை கணவன் மனைவி மட்டும் இல்லை, அப்பா குழந்தையாக இருக்கலாம், கூட பிறந்தவங்களாக இருக்கலாம், எல்லாருமே. ஏன்னா அந்த அளவுக்கு இன்றைக்கி ரொம்ப பலகீனமாயிட்டாங்க, சகிச்சுக்கிற சக்தி கிடையாது. நீ சொல்கிறத நான் என்ன கேட்குறது, இந்த மாதிரி குணம் எல்லோருக்கும் வந்துட்ட இந்த கால சூழ்நிலையில் அந்த மாதிரி பிரச்சனை வரும் பொழுது அவர்களுடைய மனம் குறிப்பாக கொஞ்சம் ஃபேமஸாக இருக்கிறாங்க, நிறைய ஆப்போசிட் செக்ஸோட தொடர்பு இருக்குதுன்னும்போது அவங்க பக்கம் அது போயிடுது. ஸோ அந்த மாதிரி நிறைய பிரபலங்களை நம்ம பார்க்குறோம். ஸோ இது ஒருத்தர் தன்னுடைய மனதை எந்த அளவுக்கு கண்ட்ரோல் பண்ண முடியுதுன்றதை பொறுத்து. ஏன்னா அந்தளவுக்கு கண்ட்ரோலிங் பவர் இருந்தால் முதல்ல மற்றவர்கள்கிட்ட போய் விழுந்தே இருக்க மாட்டாங்க. விழுந்த பிறகு அவர்களை மறக்கிறதுன்றது ரொம்ப 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 கஷ்டம். ஏன்னா வெளி உலகத்துக்கு அது கள்ள தொடர்பாக இருந்தாலும் அவங்கள பொறுத்த வரைக்கும் அது ஒரு கணவன் மனைவி மாதிரி தான், அந்த பாண்ட் அவ்வளோ ஸ்ட்ராங்காக ஆகிடும். இத்தனைக்கும் அது 2 பேருமே திருமணம் ஆனவர்களாக இருந்தாலுமே இப்படி ஆகும். அப்படி இருக்கும்போது ஒருத்தர் திருமணம் ஆகலைன்னும் பொழுது இவங்களுக்காகவே திருமணம் பண்ணாமல் இருக்கும்போது இன்னுமே அது ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும், விடவும் முடியாது. ஏன்னா எமோஷ்னலாகவும் அங்கே அட்டாச் ஆகிடுறாங்க. நமக்காகவே ஒருத்தர் திருமணமே பண்ணாமல் இருக்கிறாங்கன்னும் போது அவங்கள கட் பண்ண மாட்டாங்க. இன்னொரு விஷயம், அப்படி கட் பண்ணால் விபரீதமான விளைவை கூட சந்திக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. எனக்கு அந்த பையன்தான் வேணும், எனக்கு அந்த பொண்ணு தான் வேணும் அப்படின்னு தன்னுடைய சொந்த கணவன்கிட்ட அல்லது சொந்த மனைவி கிட்ட அடம்பிடிக்கிறவங்களாம் இருக்கிறாங்க. ஏன்னா கணவனுக்கு தெரியாமல் மனைவிக்கு தெரியாமல் ஒரு தொடர்பில் இருக்கிறதே டேஞ்சரானது. தெரிந்தாலும் அதை விட மாட்டேன், நான் அப்படி தான் இருப்பேன் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப டேஞ்சரான விஷயம். இன்னொரு இந்த முக்கியமான விஷயம் என்னென்னா, இந்த கள்ளத்தொடர்பு மனைவிக்கோ கணவனுக்கோ தெரியாமலே மெயின்டைன் பண்ணுறதாக நினச்சிக்குவாங்க. ஆனால் கண்டிப்பாக தெரியும், தெரியாமல் போக வாய்ப்பே கிடையாது. அந்த காமத்துடைய தன்மையே அப்படி தான். அது ஒரு போதை கொடுத்து விழவும் வைக்கும், அதில் மாட்டவும் வைக்கும். ஒரு முஸ்லீம் போதகர் இதை சொன்னார், சாத்தானுடைய வேலையே உங்களை பாவமும் செய்ய வைக்கும், அதுக்கான தண்டனையும் கண்டிப்பாக வாங்கி கொடுத்துடுன்னார். அதுதான் உண்மை. அந்த மாதிரி கள்ளத்தொடர்பில் இருக்கிறவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, அந்த ஒரு மயக்கத்தில் காதலிக்கு அனுப்ப வேண்டிய மெசேஜை தூக்கி மனைவிக்கு அனுப்பிச்சிடுவாங்க தெரியாமல், அல்லது வேறு யாருக்காவது அனுப்பிச்சிடுவாங்க. இன்னும் அது பிரச்சனையாகிடும்.
ஸோ அதேமாதிரி ஒரு சிலர் வந்து ஒரே நேரத்தில் 2 பையனோட தொடர்பில் இருக்கிறது, 2 பொண்ணோட தொடர்பு இருக்கிறது, அங்கேயுமே இதே மாதிரியே நடக்கும். ஸோ சமீபமாக ஒரு இடத்துல பார்த்திங்கன்னா ஒரு லேடிஸ் ஹாஸ்டலில் 2 பசங்க வந்து ஒரு பொண்ணை அடிக்கிறாங்க. காரணம் என்னென்னா, இந்த பொண்ணு வந்து ஒரே நேரத்தில் 2 பையனோட தொடர்புலேயே இருந்திருக்கிறாங்க. அது அந்த பசங்களுக்கு எப்படியோ தெரிஞ்சு 2 பேருமே வந்து அடிச்சிருக்கிறாங்க. ஸோ நிறையா பாலு மகேந்திரா படம், ரெட்டைவால் குருவி, சதிலீலாவதி இந்த மாதிரி படங்கள்லாம் அந்த மாதிரி கலத்தொடர்பு அல்லது 2 மனைவி வச்சுக்கிட்டு தெரியாமல் மெயின்டைன் பண்ணுறதுல எவ்வளோ பிரச்சனை வர்றதுன்றதெல்லாம் ஒரு நகைச்சுவையாகவே எடுத்திருப்பாங்க. ஆனால் நிஜ வாழ்க்கையில் வரும்போது அது நகைச்சுவையாக இருக்காது. உண்மையில் மனிதனுக்கு வந்து இப்போ கமல்ஹாசன் படம், நிறைய படங்களில் வந்து பெண்ணுக்கு எதிராக அவர் பேசியிருப்பார். ஆளவந்தான், மன்மத நம்பு. குறிப்பாக இந்த திருமணம் அப்படிங்கிறது வந்து அதனால் பயங்கரமாக அவர் முதல் மனைவி விவாகரத்தில் பாதிக்கப்பட்டிருப்பார்னு நினைக்கிறேன். ஸோ அதை வந்து அவர் சொல்லியிருப்பார். யாரோ பேசுகிற மாதிரி வரும், இந்த மாதிரி ஒன் டைம் செட்டில்மெண்ட், அழகாக ஜாலியாக செட்டில் ஆகிடலாம் ஜீவனாம்சம் வாங்கி அப்படின்ட்டு. ஸோ இது வந்து ஆண்களுக்கு எதிரான ஒரு சட்டம் மாதிரி இருக்குது. ஆக்சுவலாக ஜீவனாம்சம்ன்றது அந்த பெண் சாப்பாட்டுக்கே வழி இல்லாத நிலை அடைஞ்சிடக்கூடாதுங்கிறதுக்காக வந்தது. இன்னொன்று குழந்தைய வளர்க்கக்கூடிய விஷயம் இருக்குது. பட் ஆனால் நல்ல வசதி உள்ள பெண்களும் அதை பயன்படுத்திக்கிறாங்க அப்படிங்கிறத நிதர்சனமான உண்மையாக இருக்குது. ஆனால் எப்படி பார்த்தாலும் காமத்தை கட்டுப்படுத்தாத மனிதனுக்கு கொடுக்கப்படுற ஒரு மிகப்பெரிய தண்டனை தான் அது, இல்லையா? எப்படி பார்த்தாலுமே திருமணமே காமத்துக்காக தான் பண்ணுறான். அப்போ வாழ்க்கை ஃபுல்லாகவே அவன் தண்டனை தான் அனுபவிக்கிறான். இது இல்லாமல் கள்ளத்தொடர்பு இந்த மாதிரி வரும்போது அதுக்கு அவன் கொடுக்குற விலை வந்து பயங்கரமான விலை. காசாவும் சரி, நிம்மதியும் இழப்பான். அவன் வாழ்க்கையே போயிடும். இப்போ கோர்ட்டு கேஸ் எல்லாம் போகிறாங்க அப்படின்னா, இப்போ ஒரு கள்ளத்தொடர்பு இருக்குது, டைவர்ஸ் பண்ணி, அதுவும் 2 பேருமே திருமணமானவர்கள்னும் போது ஒருத்தங்க டைவர்ஸ் ஆகி வர்றதுக்குள்ளே அது பல வருஷம் இழுக்கும், பல பிரச்சனைகள் வரும். அந்த பிரச்சனைகளை எதிர்கொள்கிறதுக்குள்ளே உடம்புல பயங்கர வியாதி வந்துடும், அவங்க ஆயுளே முடிஞ்சிடும். ஸோ அந்த மாதிரி ஆயுளையும் ஆன்மீக வருமானத்தையும் இழக்க வைக்கிறது இந்த காமம். அதனால தான் காமம் மிகப்பெரிய எதிரின்ட்டு கீதையில் சொல்லப்பட்டிருக்கும். ஸோ அதனால் மனிதனுடைய, அதாவது காமம்னா என்னன்னே தெரியாத மனிதனாக தான் கடவுள் படைத்தார் 5000 வருஷம் முன்னாடி. அப்போ இதே பாரத பூமி சொர்க்கமாக இருந்துச்சு. அவங்கள தான் நம்ம கோயில் கட்டி கும்பிட்றோம். அளவற்ற செல்வம், தங்க செங்கற்களில் கட்டப்பட்ட மாட மாளிகையில் இருப்பாங்கன்னா எவ்வளோ செல்வம் இருக்கும்னு யோசிச்சு பாருங்கள். 150 வருடம் ஆயுள், சின்ன நோய் கூட இருக்காது. துக்கம்னா என்னன்னே தெரியாது, ஏன்னா அதுக்கு மூல காரணமே காமம் தானே. அது இல்லைனாலே சதா ஆனந்தமாக தான் இருப்பாங்க. அப்படி இருந்தவர்கள் 2500 வருடம் கழிச்சு காமம் உள்ளே வருது. காரணம், தன்னை அழியக்கூடிய உடம்புன்னு நினைக்கிறாங்க. சொர்க்கத்தில் இந்த உடலை இருக்கக்கூடிய ஆத்மா நான்ற உணர்வில் இருப்பாங்க. ஒருவரை ஒருவர் ஆத்மான்னு பார்ப்பாங்க. ஆத்மான்னு பார்க்கும்போது உள்ளிருந்தே ஆனந்தம் வரும். ஏன்னா ஆத்மாவுடைய உண்மையான குணம் ஆனந்தம். வெளியில் ஆனந்தத்தை தேட எப்போ ஆரம்பிக்கிறான்னா உடம்புன்னு நினைக்கும் போது ஆரம்பிக்கிறான். அப்போ தான் புலன் இன்பத்துக்கு அடிமையாகிறான். அதோடைய உச்சம் தான் காமம். ஸோ எந்த அளவுக்கு வெளி உலக இன்பத்தில் மயங்குறானோ அந்த அளவுக்கு ஆத்மாவுடைய பலம் போகும். ஆத்மாவுடைய பலம் போகும்போது அவனுடைய செல்வம், ஆரோக்கியம் எல்லாமே குறைஞ்சிக்கிட்டே வரும். ஸோ இப்போ அனைத்தையுமே இழந்துட்டான். இப்போ அனைத்தையும் பெறுவதற்கு தான் இறைவன் சொல்கிறார், காமத்தை விடுங்க. அதுக்கு ஆத்மான்னு உணர்ந்து, ஆத்மாவின் தந்தை சிவபெருமான், அவரை தான் அல்லா பரமபிதான்றோம். அவர் செம்பொன் நிறமான ஒளி உலகத்தில் நட்சத்திரமாக இருக்கார். ஸோ அவரை எந்த அளவுக்கு நினைக்கிறீங்களோ அந்த அளவுக்கு ஆத்மா பவர்ஃபுல்லாக ஆகும். அவரை தவிர வேறு எதையுமே நினைக்காமல் இருக்கணும். இப்போ மற்றவங்க கூட பேசினா கூட இறைவன் நினைவு இருந்துக்கிட்டே இருக்கணும். அதேமாதிரி பிறரை பார்த்து பேசினாலும் ஆத்மாவை தான் பார்க்கணும், உடலை பார்க்கக்கூடாது. ஏன்னா உடலை பார்த்தாலே, முகத்தை பார்த்தாலே காமம் வந்துடும் பார்க்க. ஸோ இதை புரிஞ்சுக்கணும். இது தெரியாததுனால தான் எல்லோரும் விழுறாங்க. உண்மையிலே ஸ்கூல் புக்கில் பாலியல் கல்வின்றாங்களே, இதைத்தான் வைக்கணுமே, இல்லையா? அதில் விழுந்து எத்தனை பேர் அழிந்தார்கள் அப்படிங்கிறத வரலாறில் போடணும். இப்போ கொடுக்குற வரலாறு பாடத்தினால என்ன நன்மை, இல்லையா? இவன் அவனை எதிர்த்து சண்டை போட்டான், இந்த நாட்டை பிடிச்சான், இது தப்பான விஷயத்தெல்லாம் மக்களுக்கு போதிக்குது. ஒருத்தன் நாட்டை பிடிக்கிறான் அல்லது வீட்டில் ஒருத்தன் சொத்தை அபகரிக்கிறான்றது பெருமைக்குரிய விஷயமா? அடுத்தது போராட்டம் நடத்துறது. அதனால தான் உலகம் ஃபுல்லாக போராட்டம், அமைதி கிடையாது. ஸோ காமம்னு ஒன்றுத்தில் விழலைனாலே மனிதனுக்குள்ளே மிருக குணமே வராது. நீங்களே யோசிச்சு பாருங்களேன், சின்ன வயசில் நம்ம எல்லாம் எவ்வளோ பரிசுத்தமாக இருந்தோம். எப்போ மனசுக்குள்ளே அந்த காமம் வருதோ அப்போ கோபம் வரும், பொறாமை வரும், எல்லா கெட்ட குணமும் வந்துடும்.
ஸோ அப்படி காமத்தினால எல்லாத்தையும் இழக்கிறோம் இல்லையா? அதை தடுப்பதற்காக தான் இயற்கையாகவே அந்த காமத்தில் விழறாங்க அப்படின்னா திருமணமானவர்கள் அந்த விழுந்ததுக்கான தண்டனையை கொடுக்குற மாதிரி மனைவியோ அல்லது கணவனோ இருப்பாங்க. அப்படி இல்லையா, நீங்கள் யார்கிட்ட விழுறீங்களோ அவங்க உங்களுக்கு துக்கம் கொடுப்பாங்க. அதாவது உங்கள் கள்ளக்காதலியோ கள்ளக்காதலனோ. அப்படி ரெண்டுமே இல்லாத பட்சத்தில் வேறு யாராவது வந்து துக்கம் கொடுப்பாங்க, ஜாதியின் பேரால் அல்லது உங்கள் குழந்தைங்களே. சமீபமாக நியூஸில் வந்தது, ஒரு ஒரு பெண் வந்து வேற ஒருத்தரோட போயிடுறாங்க, கள்ளத்தொடர்பு, அவங்க கூடவே போயிடுறாங்க. அவங்க பசங்க இருக்கிறாங்க. அந்த பையனுடைய பொண்ணுக்கு கல்யாணம். அந்த கல்யாணத்துக்கு போய் கூப்பிட போகிறான், அண்ணன் போகிறான் கூப்பிட்றதுக்கு அம்மாவை. அவங்களும் வராங்க, இங்கேயே இருப்பேன்னு சொல்லிட்டு வராங்க. மறுபடியும் அடுத்த நாள் போயிடுறாங்க. எல்லோரும் மோசமாக பேசினோடனே கோபமாகி போய் அந்த அம்மாவை அவன் வெட்டிட்டு வரான், அவங்க பையனே. ஸோ அப்போ பாருங்கள், இந்த காமம் எந்த அளவுக்கு இருக்குதோ அதுக்கான தண்டனை கொடுத்தே தீரும். அதில் தப்பிக்கவே முடியாது. இதுதான் யூனிவர்சல் லா. ஸோ ஒரு மனைவிக்கு துரோகம் செஞ்சால் மனைவிக்கு எவ்வளோ கோபம் வருமோ அதுக்கு ஈக்குவலாகவே கள்ளக்காதலியோ கள்ளக்காதலனையோ கட் பண்ணால் அவங்களுக்கும் கோபம் வரும். மொத்தத்தில் அந்த ட்ராப்பில் நீங்கள் சிக்கிட்டீங்க, தண்டனை அனுபவிக்காமல் தப்பிக்கவே முடியாது. ஒரே ஒரு வழி தான் இருக்குது, அதில் சிக்காமலே இருக்கணும். அப்படி சிக்காமல் இருக்கிறதுக்கு என்ன பண்ணுன்னா, இப்போ கணவனுக்கு தெரியாமல் அட்லீஸ்ட் கொஞ்சம் நேரமாவது ஏமாற்றலாம், மனைவிக்கு தெரியாமல் ஏமாற்றலாம். ஆனால் கடவுளுக்கு தெரியாமல் ஏமாற்ற முடியாது. அதுக்கு தான் கடவுள் சொல்கிறார், என்னை கணவனாக நினைங்கன்றார். ஸோ கடவுளுக்கு நான் உண்மையாக இருக்கிறேன் அப்படின்னு இருங்க இல்லையா? நான் ஆத்மா ஒளிப்புள்ளி தான், உடம்பு கிடையாது. என்னுடைய கணவன் சிவபரமாத்மா, அவருக்கு நிஜமாகவே உடம்பு கிடையாது. ஸோ அப்படி அவரையே நினச்சிட்டு இருக்கிற பார்வதி தேவியாக நாம் இப்போ இருக்கிறதுடைய நினைவு தான் பார்வதி தேவியின் கதைகள் எல்லாமே. நிறைய பேர் வந்து நம்ம அழகாக இல்லை, ஃபேமஸாக இல்லை, பணம் இல்லை, இப்படியெல்லாம் ரொம்ப ஏங்கிட்டு இருக்கிறாங்க. ஆனால் அப்படி இருக்கிறவங்க பாக்கியவான்கள் அப்படின்னு கடவுள் சொல்கிறார். இது பைபிளில் கூட இருக்கும். ஏன்னா இதெல்லாம் இருக்கும் பொழுது தான் இல்லையா? இப்போ நீங்கள் அழகாக இருந்தீங்கன்னா உங்கள் பின்னாடி யாராவது சுற்றுவாங்க, போய் விழுவீங்க. அப்புறம் அதனால் அனுபவிக்கிற தண்டனை இருக்குது பாருங்கள், கொடூரமாக இருக்கும். அதேமாதிரி பணம் புகழ் இருந்தால் தான் இந்த மாதிரி உங்களை தேடியும் வருவாங்க, இல்லாட்டினா ஏன் வரப்போகிறாங்க? ஸோ அதனால் அது உங்களுக்கு வரம். இதெல்லாம் இந்த கலியுகத்தின் இறுதியில் இல்லாமல் இருக்கிறது. ஸோ இதில் கொடுமை என்னென்னா, இந்த மாதிரி இதுன்னு கிடையாது, எந்த ஒரு விஷயமுமே அந்த கோர்ட்டு கேஸுனால் அதுக்கு வந்து எவிடன்ஸ் கொடுக்கணும் இல்லையா? அந்த எவிடன்ஸை திரட்டுறது இருக்குது இல்லையா? எந்த கேஸுமே ஒரே நாளில் முடிய போகிறது கிடையாது, பல வருஷம் இருக்கும். ஸோ அத்தனை வருடங்களும் அதே விஷயத்தை மனசுக்குள்ளே அசை போடுறது நம்மளை அழிச்சிடும். அதுதான் கொடூரமானது. இது பைபிளில் அந்த எச்சரிக்கை கொடுக்கப்பட்டு இருக்கும். இப்போ ஒரு சொத்து பிரச்சனையே இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன், அதில் என்ன போட்டிருக்கோம் பைபிள்லன்னா, இந்த உலகமே உன்னுடையதாக ஆனாலும் கூட உன் ஆயுள் போன பிறகு உனக்கு என்ன லாபம்ன்ட்டு. ஏன்னா அந்த கோர்ட்டு கேஸுன்னு போகும்போது உங்களுடைய ஆயுள் போகும், அதாவது அது வருடம் இழுக்கும். அது மட்டும் கிடையாது, அதை நினச்சி மனம், உங்கள் உயிர் போகும், உள்ளே இருக்கக்கூடிய உறுப்புகள் எல்லாம் செத்துக்கிட்டு இருக்கும். ஸோ அப்போ யோசிச்சு பாருங்கள், இந்த கள்ளத்தொடர்பு வந்து கொலை செய்கிறதுக்கு சமம் இல்லையா? ஆக்சுவலாக பைபிளில் வந்து ஒன்று போட்டிருக்கும், என்னென்னா எந்த காரணத்தை கொண்டும் மனைவியை தள்ளி வைக்கக்கூடாது, ஒரே ஒரு காரணத்தை தவிர. அது என்னென்னா, அந்த மனைவி வேறு ஒரு ஆணோட தவறான தொடர்பில் இருக்கிறான்னா அதை அப்போ மட்டும் தள்ளி வைக்கலாம் அப்படின்னு இருக்கும். ஏன் அப்படின்னா, அவள் வேறு ஒரு துணையை தேடிட்டு போயிட்டான்னா இவனுக்கு பிரச்சனை கிடையாது. ஆனால் இவன் வேறு ஒரு துணையை தேடிட்டு போயிட்டா, அந்த பொண்ணை விட்டுட்டு போகிறான்னா அந்த பொண்ணு கம்முன்னு இருந்துட்டால் பிரச்சனை இல்லை. கம்முனே இருந்தால் கூட அந்த அனுபவிக்கிற வலி உங்களுக்கு சாபமாக மாறும். அது நீங்கள் தேர்ந்தெடுத்த வாழ்க்கையில் நிம்மதியாக இருக்க விடாது. பணப்பற்றாக்குறை வரும், அல்லது ஏதோ ஒரு பிரச்சனை வரும், அல்லது அந்த பொண்ணே வேறு ஒருத்தர் தொடர்பில் இருக்கலாம். இந்த மாதிரி ஏதோ ஒரு பிரச்சனை வந்துக்கிட்டே இருக்கும். ஆனால் சப்போஸ் கணவனோ மனைவியோ அவங்க வேறு ஒரு துணையை தேடிட்டு போயிட்டாங்க அப்படின்னா, அப்போ ஜஸ்ட்டு உங்களுடைய வழியை மட்டும் நீங்கள் ஹேண்டில் பண்ணிக்கணும். அதுக்கு ஒரே வழி, இறைவன் மட்டுமே என்னுடைய கணவன் அப்படின்ட்டு அவருடைய நினைவில் அவர் சொல்கிறத மட்டுமே மனதுக்குள்ளே சிந்தனை பண்ணணும். கடவுள் சொல்கிறது தான் முரளின்னு சொல்கிறோம். எல்லா பிரம்மகுமாரிகள் ராஜயோக தியான நிலையத்திலும் முற்றிலும் இலவசமாக கிடைக்குது. யூடியூப் வெப்சைட்ஸ்லேயும் இருக்குது. அதோடைய லிங்க் இந்த வீடியோக்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறோம். அவசியம் பார்த்து பயன்பெறுங்கள்.
ஸோ இன்னொரு முக்கியமான விஷயம் வந்து நம்ம சொன்ன மாதிரி எப்படியும் கணவன் மனைவிக்குள்ளே அந்த ஒரு பிரச்சனை வரும். யாருக்குமே அப்படியே நான் சொல்கிறத கேட்குற அப்படியே மனைவி, நான் சொல்கிறத கேட்குற அப்படியே கணவன் கிடைக்க வாய்ப்பே கிடையாது. குறிப்பாக கலியுகத்தின் இறுதியில். ஏன்னா ஆத்ம சக்தி இழந்து இருக்குது. இப்போ மைண்டு என்ன நினைக்கும், இல்லை நம்மளை ஒருத்தங்க அந்த நேரம் லவ் பண்ணாங்களே, இப்போ தான் சோஷியல் மீடியா இருக்குது, ஈஸியாக கான்டாக்ட் பண்ணலாம், அப்போ அவங்களோட வாழ்க்கையை தேடலான்னு தோணும். அப்படி தேடினா என்னென்ன ஆகுன்றதை தான் இவ்வளோ நாள் நம்ம சொன்னோம். அது உங்களுக்கு கண்டிப்பாக பிரச்சனையை கொடுக்கும். ஆனால் அதுக்கு பதிலாக இப்போ உங்களுக்கு சாபமாக இருக்கிறதாக நீங்கள் நினைக்கிற அதே வாழ்க்கை உண்மையிலே மறைஞ்சிருக்கிற வரம். ஏன் அப்படின்னா, அப்படி நீங்கள் சொல்கிறத கேட்காத கணவனோ மனைவியோ, உங்களுக்கு துக்கம் கொடுக்குற கணவனோ மனைவியோ, கொடுக்குற துக்கத்தை ஏற்றுக்கிற சக்தி உங்களுக்கு இல்லைன்றது தான் அங்கே முக்கியமான விஷயம். அவர்கள் இருந்தால் மட்டுமே அந்த சக்தி உங்களுக்கு இல்லைன்னே உங்களுக்கு தெரியும். அப்போ அந்த சக்தியை நிரப்பிக்கிற வழியெல்லாம் நம்ம பார்க்கணும். அந்த சக்தியை நிரப்பிக்கிட்டிங்கனாலே கலியுகம் அழிந்து மீண்டும் சொர்க்கம் வர போகுதுன்றதை சொல்கிறதுக்கு தான் கலியுகம் அழிகிறதுக்கு 100 வருடம் முன்பு இறைவன் வரார். அந்த சொர்க்கத்திற்கு தேவையான சக்தி அது. ஸோ அந்த சக்தியை நிரப்பிக்கணும். அதுக்கு ஒரு இறைவனை தவிர வேறு எந்த நினைவும் இல்லாமல் இறைவன் ஞானத்தை மட்டும் சிந்தனை பண்ணிக்கிட்டே இருந்தீங்கன்னா அந்த சக்தி உங்களுக்கு வந்துடும். என்ன ஆனாலும் அமைதி, ஒரு பணம் மாதிரி அமைதியாக இருக்கணும். அதற்கு சக்தி வேணும். உண்மையிலே மனமே அமைதியாக இருக்கணும், வெறும் வாயால் மட்டும் அமைதியாக இருக்கிறது இல்லை. அப்படி இருந்துட்டால் இப்போவும் உங்களுக்கு பிரச்சனை இல்லை. அவங்கள மனைவி அல்லது கணவன் நினைக்கிறதுக்கு பதில் உங்கள் குழந்தைன்னு நினைங்க. ஒரு மனநோயாளி குழந்தை இருக்குது இல்லையா, மனநோயாளி சில குழந்தைங்க ரொம்ப அரகண்ட்டாக இருப்பாங்க. என்ன பண்ண முடியும் அப்படி பிறந்துட்டா? கெட்ட வார்த்தை எல்லாம் பேசுவாங்க. அப்படின்னு நினச்சிக்கோங்க. இது மனம் ஏற்றுக்காது. ஆனால் இதுதான் கடவுளுடைய வழி. மனிதனுடைய வழி ரொம்ப நல்லா இருக்கும், ஆனால் அதுக்கப்புறம் பெரிய பாதாளத்தில் போய் தள்ளிடும். கடவுளுடைய வழி முதல்ல கசக்கிற மாதிரி தான் இருக்கும், ஆனால் அதில் தான் உங்களுக்கு நீண்டகால நன்மை இருக்குது, ஜென்மத்துக்கு. இன்னொரு விஷயம் என்னென்னா, யார் வாழ்க்கையில் இந்த மாதிரி கலத்தொடர்பு அது மாதிரி எந்த ஸ்டேஜில் இருந்தாலும் டக்குன்னு விட்டிங்கன்னா சில பிரச்சனைகள் வரதான் செய்யும். ஆனால் அதில் நன்மை இருக்கும். அதை எதிர்க்காதீங்க, கம்முன்னு விட்டுருங்க. அதில் தான் நன்மை இருக்கும். ஏன்னா இந்த நாடகம் இந்த 5000 வருடத்தில் என்ன நடக்குதோ அது திரும்ப திரும்ப நடக்குன்றார். அதனால் நாடகம்னு இதை சொல்கிறோம். அது கண்டிப்பாக நன்மையை தான் செய்யும். அதை எதிர்க்கும் போது தான் நமக்கு பிரச்சனை, வலி எல்லாமே. அதை தாங்கிக்கிற சக்தி இறைவனை பிடிச்சிக்கோங்க. கடைசியில் பார்த்திங்கன்னா அதில் உங்களுக்கு நன்மை மட்டுமே இருக்கும், ஆச்சரியப்படுவீங்க. ஸோ அதுதான் பைபிளில் இருக்கும். பைபிளில் இப்ராஹிம், அதாவது அப்ரஹாமுடைய மனைவி சாராள், அவளே இன்னொரு பொண்ணை கல்யாணம் பண்ணி வச்சதாக அங்கே கதை இருக்கும். அது எதுவும் நிஜத்தில் நடந்தது கிடையாது. அது கள்ளத்தொடர்பு அந்த மாதிரி நீங்கள் புரிஞ்சுக்கலாம். அப்போ அவளுக்கு ஒரு குழந்தை பிறக்கும். அந்த குழந்தை இவளுக்கு பிறந்த குழந்தையோட சண்டை போட்டதுனால கோபம் அவளையும் அவளுடைய குழந்தையும் போய் பாலைவனத்தில் போய் திக்கற்ற இடத்துல போய் விட்டுட்டு வந்துடுன்னு சொல்லிடுவாள். எப்படி இருக்கும்? ஏன்னா இவனுடைய காதல் மனைவி. அதில் அப்படி காட்டியிருக்க மாட்டாங்க, பட் ஆனால் அதுதான் உண்மையான அர்த்தம். அப்போ கடவுள் சொல்வார், உன் முதல் மனைவி என்ன சொல்கிறாளோ அதை செய். அப்படின்னா என்ன அர்த்தம்? நாடகத்தில் என்ன பதிவாக இருக்குதோ அதை அப்படியே விட்டுரு, ஃப்ரீயாக விட்டுரு. அது செஞ்ச பாவத்துக்கான தண்டனை கொஞ்ச நேரம் அந்த வலி அதெல்லாம் அனுபவித்து தான் ஆகணும். அந்த வலி அனுபவிக்காமல் இருக்கிறதுக்கு தான் இறைவனே கெட்டியாக பிடிச்சிக்கிறது. அதுக்கப்புறம் உங்கள் வாழ்க்கை நிம்மதியாக இருக்கும். ஏன்னா ஒரு பிரபலமான நடிகர் நிறைய திருமணம் பண்ணிக்கிட்டே இருந்தார். கடைசியில் இறக்கும்பொழுது தன்னுடைய மகள்கிட்ட கேட்கிறார், நான் ஏம்மா இப்படி இருந்தேன்ட்டு. இதுதான் காரணம், இந்த ஞானம் தெரியாததுனால. இது கரண்ட் ஒயரில் கை வச்சு ஷாக் அடிக்காமல் கூட இருக்கலாம், ஆனால் இந்த காமத்தில் கை வச்சு ஷாக் அடிக்காமல் இருக்க வாய்ப்பே கிடையாது. ஆனால் என்ன, அந்த ஷாக்கு டக்குன்னு தெரியும், இந்த ஷாக்கு டக்குன்னு தெரியாது. அப்படியே சந்தோஷத்தை கொடுக்குற மாதிரியே போய் பயங்கரமான ஷாக்கு அணுவாக சாகடிக்கும் நம்மளை. ஸோ ஏதோ ஒரு விஜய் படத்தில் தான் இந்த டைலாக் வரும்னு நினைக்கிறேன், எதிரி பொறாமப்படுற மாதிரி வாழ்ந்து காட்டணுன்ட்டு. இது நல்ல அட்வைஸ் இல்லை, ரொம்ப கெட்ட அட்வைஸ். சினிமாவில் வர்றது எல்லாமே கெட்ட அட்வைஸ் தான். ஏன்னா அதுலேயும் மனைவியோ கணவனோ பொறாமப்படுற மாதிரி நடந்தால் அது நம்ம வாழ்க்கையை அழிச்சிடும். அவங்க பொறாமைப்பட்டு கோபப்பட்டாங்க அப்படின்னா, பொறாமை என்ன பண்ணும்? கோபத்தை தான் கொடுக்கும். அது நம்ம நிம்மதியை அழிச்சிடும். இது எல்லா உறவுக்குமே பொருந்தும். ஸோ அதனால தான் கடவுள் சொல்கிறார், பணிவு தான் உங்களுக்கு பாதுகாப்பு கவசம். நீங்கள் இருக்கிறதே தெரியக்கூடாது, அதுதான் இங்கே முக்கியமான விஷயம். ஸோ அப்படி இருப்பவர்களை தான் கடவுள் உயர்த்தி வைப்பார். அப்படி இல்லை அப்படின்னா ஒரு செகண்டில் உச்சத்துலேருந்து நம்மளை இறக்கிடுவார்.
ஸோ விஜய் சங்கீதா அவர்களுக்கு இடையில் இருக்கக்கூடிய பிரச்சனையெல்லாம் சுமூகமாக தீர்ந்து அவர் அரசியலிலும் வெற்றி பெற வாழ்த்துக்கள். ஓம் சாந்தி. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.